இன்றைய நித்திய வார்த்தை ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, உன் சந்ததியை பூமியின் எல்லை போல் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எல்லைகளை பெருக பண்ண போகிறார். நிச்சயமாகவே உங்கள் பெருக்கங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெருக்கம் இல்லாதபடி காணப்படுகிறதா? வேலையில, வருமானத்துல, ஆரோக்கியத்துல எதையும் கண்டு சோர்ந்து போவாதீங்க. நிச்சயமா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெருக்கத்தை இந்த நாள் நீங்க காண போறீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார், பெருக்கத்தை நான் உண்டு பண்ணுவேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒண்ணு இல்லாதபடி காணப்படுங்க. ஒரு சகோதரன் தன் வாழ்க்கையில எதையும் இல்லாதபடி இழந்து போய், வேலை, பிசினஸ் எல்லாத்தையும் இழந்து போய், தன் குடும்பம் இதனால இழந்து போய், அவமானத்தின் மத்தியில தற்கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவர் என்ன பண்றாங்க, அன்னைக்கு சூசைட் பண்ணிக்க, தூக்கு மாட்டுறதுக்கு அன்னைக்கு முயற்சி பண்ணிக்கொண்டார். அன்னைக்கு அவர் தூக்கம் போடும்பொழுது தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், உன்னை பெருக பண்ணுவேன் என்று. அந்த சகோதரனுக்கு பயம், இந்த இரவுல யார் நம்மோடு பேசுறாங்க, சத்துரு ஏதாவது பேசுறாங்க. ஆனா அந்த வார்த்தை பயம், அந்த கேட்ட பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுற ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உடனே தற்கொலையெல்லாம் விட்டுட்டு இந்த சத்தத்தின் சொந்தக்கார் யாருன்னு தேட ஆரம்பிச்சு. இப்போ ஆட்டோவில் போகும்போது தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ சத்தம் என்று ஆட்டோவில் அங்கே வார்த்தையை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பித்தான். உடனே வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அன்றாட பாதையில் தேவனை முன்னிறுத்த வச்சான். பிரிஞ்சு போன குடும்பம், பிரிஞ்சு போன பிஸ்னஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் வாக்கு கொடுத்ததுல இருந்து அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட, மரணத்துக்கு நேராக கொண்டு போன அந்த மனிதனை கர்த்தர் தொட்டார். இன்னைக்கு அந்த சகோதரன் பல லட்ச கோடிகள் சம்பாதிக்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த உலகத்தின் தேசத்தில் பெரிய மனிதனாக வைத்திருக்கிறான். என் நண்பு பெரிய மனுஷனுங்க, உங்களால் எதுவும் முடியாமல் இருக்கலாம், உங்களால் ஒரு பெருக்கத்தை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய கர்த்தரால ஒரு பெருக்கத்தை கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.